ஜீவா வழக்கம் போலதானா? என்னடா லுக்கு விடுற? நானும் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மீனாட்சி உன் காதலை பத்தி சொல்ற மாதிரி தெரியலையா? ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண் குளிர பாத்துருப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. அது பாவம் புருஷன் வந்துட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தெரியுது. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 4 வருஷமா அந்த பொண்ணுக்கு தினம் 2 லெட்டர் எழுதுற. அதை கொண்டு போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, நீயே படிச்சுட்டு இங்க வச்சுக்கிற. அந்த பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு பட்டுச்சல் எடுக்கிற. அதை கொண்டு கொடுக்குறியா? அது கிடையாது. பொட்டியில வச்சு பூட்டிக்கிற. அந்த பொண்ணு நகை வெட்டி போட்டா பொறுக்கிற, தலைமுடி இருந்தா பொறுக்கிற, கால இருக்க கொலுசுல ஒரு முத்து இருந்தா பொறுக்கிற. அந்த பொண்ணோட பேஸ்ட் பிரஸ் உடஞ்ச சோப்புட பாவன வரியாடா அம்படி உண்டா நீங்க வைக்கிற. இது என்ன ரூம்பா காப்பரேஷன் குப்பை தட்டியா? நேரா அந்த பொண்ணு போனமா, மீனாட்சி நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படி இப்படி நான் பொட்டிய போட்டாவல உண்டில தெரியும். டேய், காதலிக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். நீயும் காதலிச்சு பாரு, அப்பதான் உனக்கும் புரியும். மீனாட்சி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சுக்கிட்டு பார்க்க முடியாது. அவளுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்டா. கிழிச்ச உங்ககிட்ட லவ் லெட்டர் எழுதி வாங்கணும்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்தி பேரம்பத்தி லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? வெறும் தாடியை மட்டும் வளர்க்குற. டேய், காதலுக்காக அவன் கண்ணை கொடுக்குறான், நாக்க கொடுக்குறான், கிட்னியை கொடுக்குறான், சட்னியை கொடுக்குறான். உன்னால ஒரு லவ் லெட்டர் கொடுக்க முடியாதா? இருக்கிற லவ் லெட்டர்லாம் இடம் போட்டோம்னா 800 கூட தேரும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துல முடியும். நான் யாருன்னு தெரியாம என் பொண்ணு கையிலே லவ் லெட்டர் கொடுத்திருக்கேன். கசமால என்ற கையில கவர்மெண்ட் காலேஜ் ஜீன்ஸ் போட்டுக்கணு, ஷூ போட்டுக்கணு, என்ன ரொமான்ஸா காட்டுற? மௌன டேய், உன் மூஞ்சில கைய வைக்க. மூஞ்ச பாரு, என் மூஞ்ச பாரு. டேய், இந்த ஃபாதர் காதலுக்கு மறுவாது கொடுக்கறவன்டா. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது 2 சைடுல இருந்து வரணும்டா. அதுக்கு பேர் தான் லவ். என் பொண்ணு உன பிடிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாளைக்கே நடுக்கடல்ல கப்பல்ல உங்க கல்யாணத்தை வச்சு உங்களை கப்பல் சாக்கிடுவேன்டா. என் பொண்ணுதான் உன பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்ப அதுல என்னத்துக்குடா 1 தபா 2 தபா 3 தபான்னு கடுதாச்சு குடுத்து என் பொண்ணை பேஜார் பண்ண? பாவம் 4 சொட்டு கண்ணீர் வேஸ்டா விட்டால. என்ன பண்றது? ஓ விதி என் கையில மாட்டீங்க. டேய், சரக்க ஊத்துறா சாவட்டும். ஐயா வேணாங்க ஐயா, இனிமே யாருக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேங்க. இனிமே லெட்டரே எழுத மாட்டேங்க ஐயா. என்ன விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா, இனிமே யாரையும் லவ் பண்ண மாட்டேங்க. இதே குப்பத்துல நான் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு சுறா பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பி கோடீஸ்வரம் ஆனவன். சின்னாங்கொன்னி சைஸ் இருந்துன்னு நம்ம கையிலேயே ராங் கட்டுறிய நீ, பொடிச்சிருவேன். டேய், படிப்பை மட்டும் லவ் பண்ணுடா, அப்பால பொண்ணுங்க தன்னால தேடி வரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டகல் பாச்சா வேலை காட்டின உன்னை சாம்பலாக்கி கரைச்சிருவேன். டேய், கையை ஓட்டு விடுங்க. பார் பிரதர், இந்த பொண்ணை என் தம்பி கட்டி வைக்கலாம்னு இருக்கோம். அவன் எங்க போறா, எப்படிப்பட்டவ, யார் கூட பழகுறாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும் சார். ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். பீஸ் கொஞ்சம் அதிகமாகும், பரவாயில்லையா? பீஸை பத்தி நீ எதுக்குமா கவலைப்படுற? கட்டிக்க போறேன், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. இந்த அட்வான்ஸ் எப்ப டீடைல்ஸ் தர போற? காசு கொடுத்துட்டீங்கல்ல, இந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் இன்னும் 1 வாரத்துல உங்க கையில இருக்கும். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? ஆபீஸ்ல ஆஞ்சநேயரா? ஏய், சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? நம்ம ஃப்ரீயா பண்ற விஷயத்துக்கு காசு கொடுத்து போறான். How's Veena? Fine. நான் கேட்டதா சொல்லேனா? Okay, yeah. Bye. Bye bye. Excuse me. Huh?
ஐயோ, பொறுக்கி யார்கிட்ட பூ குடுக்குறா? இது உங்க தலையில இருந்து விழுந்ததுங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லாரும் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டுவாங்க, இல்லன்னா கல் மாலை கோலம் போடுவாங்க. நீ மட்டும் ஏன் அரிசி மாலை கோலம் போடுற? நாளை எருமைகளுக்கு சாப்பாடா இருக்கட்டுமேனு தான். ஆண்டி, ஏன் என்ன பார்த்து கோலத்தை பினிஷ் பண்ணாம போறாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. காலையில வெளியில போகும்போது சுமங்கலி முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும். அத அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போல் இருக்கு. அதான் உன்னை பார்த்த உடனே உள்ள போயிட்டா. ஓகே, அப்படியே வச்சுக்கங்க. இப்படி பாதி கோலத்தை பார்த்துட்டு போனா என் காரியம் எப்படி சக்சஸ் ஆகும்? வந்து முழு கோலத்தையும் போட சொல்லுங்க, இல்லன்னா போக மாட்டேன். வந்து ஆட என்ன ஜீவா நீ? கோலம் அரை கோலமா இருந்தானே, முக்கா கோலமா இருந்தானே, நீ பாட்டு போக வேண்டியதானே? சோ வரமாட்டாங்க, கோலத்தை பினிஷ் பண்ண மாட்டாங்க. ஆண்டி, எனக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. என் காரியம் நல்லா நடக்கணும், சக்சஸ் ஆகணும். கொடுங்க, நானே போட்டு போறேன். ஆண்டி, எப்படி நம்ம பினிஷிங்? சூப்பர். மீனாட்சி ஆரம்பிச்சு வச்சா நீ முடிச்சு வச்சுட்ட. அசத்திட்டப்பா. முழு கோலத்தையும் போட்டாச்சு. போற காரியம் சக்சஸ் தான். நான் மயில்சாமி பேசுறேன். நீ சொன்ன மாதிரியே பொண்ணை கூட்டு வந்துட்டேன். அவனுக்கு பின்னாலே விரட்டானுங்க. நீ சீக்கிரமா புறப்பட்டு வா. எந்த பார்த்தா அவ என் தங்கச்சி. நான் பார்த்து வச்ச மாப்பிளைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவ காதலிச்சனோட ஓடி வந்துட்டா. யோ, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டி வைக்க வேண்டியதானே? ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? பாப்பா, நல்லா இருக்குதா மக்காத? இந்த பொண்ணுக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி 18 வருஷமா காத்து நிக்கிறேன். இவன் எவனோ வந்து இடையில தள்ளின்னு போனான்னா அதை பார்த்து நல்லா ஆயிருன்னு சொல்றதுக்கு நான் என்ன பேமானியா? ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரியா இவனுக்கு இவளை கட்டி வச்சிடுறேன். இவனை யாருமா கட்டிக்குவாங்க? நீ கட்டிக்கிறியா? உட்கார சொல்றியா? டேய், அவங்கள விடுறா. நீ இவளை கூட்டு போய் தாலி கட்டுறா. வாமா கண்ணு, வாங்க. ரெஜிஸ்டர் வந்திருக்காரு. 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. அட வாங்கண்ணா. வந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ள பேர சொல்லுங்க. பேச கல்யாணத்தை நடத்தி வச்சுடுறேன். நடுத்தரவுல கல்யாணம் பண்றவா கொடுத்து வச்சவா. எங்க விட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ யாரா? ரிஜிஸ்டர். நான் நடத்தி வைக்கிறேன்டா. அவனுக்கு தங்கச்சி 18 வருஷமா இருந்திருப்பாளா? ஆனா கட்டிக்க போறவங்க கூட வாழ்ற காலம் 50 வருஷமா 60 வருஷமோ. நீ பெருசா அவன் பெருசாடா? காதல் வச்சிருக்கே நீ? சொல்லுடா, காதலோட வலி என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த வேதனை அனுபவிச்சிருக்கே நீ? 2 மனசு சேர்ந்தா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது?
வரதட்சணை கொடுத்து சந்தையில மாட்ட வைக்கிற மாதிரி பொண்ணுங்களை வைக்கிற கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா காசு பணம் எதுவும் எதிர்பார்க்காம மனசை மட்டும் விரும்புறதுக்காக ஏன்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இத பார், நம்மளை பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏன் அந்த கடவுள் கூட காதல பிரிக்கிற உரிமை கிடையாது. காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. அதை கல்லறைக்கு அனுப்பிடாதீங்க. உன் தங்கச்சி நல்லா வாழணும்னா சாட்சிக்கு எழுத்து போடு. ரெஜிஸ்டர். எஸ்